எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் 15 5 முதல் 9. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிகிற நாட்களிலே ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஓமையல்ல, ஒரு வார்த்தையை சொல்ற. என்னிலே என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள். நான் கொடி செடி, நீங்கள் கொடிகள். நமக்கு தெரியும், புடலை கொடி இருக்குல்ல, அத ஏதோ ஒன்றுல என்ன செய்தால் மட்டும்தான் அது காய் காய்க்கும். ஏதோ ஒன்றிலே அது படருவதற்கு, பற்றி தொங்குவதற்கு அதற்கு ஒரு வேண்டும். அது தானா தரையில விட்டோம்னு வைங்களேன், அது என்ன செய்யாது? கனி கொடுக்காது. ஆண்டவர் நம்மை பார்த்துன்னு சொல்கிறார், நீங்களும் அப்படித்தான். கிறிஸ்துவிலே ஒருவன் நிலைத்திருந்தால், கொடி எப்படி ஒரு செடியிலே அது படருகிறதோ அதுபோல ஒரு மனிதன் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவன் அதிக கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பாருங்க, நாம் எங்க யாரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த கனி நம்ம இடத்துல வரும். பாருங்க, ஒரு மனிதன், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை வேறு பிரிச்சுட்டேன், உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன். நீங்கள் இனி உலகத்தார் அல்ல. நீங்க உலகத்தோடு கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது? பிரயாணிக்க முடியாது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அநேகர் சபையிலே இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம், உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய பிணைப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, உலக மனிதர்களோடு கூட நாம் அதிகமான ஐக்கியம் வைத்திருக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கோ அதுதான் நமக்கு வெளியில வரும். பாருங்க, உலக மனுஷன் ஒரு பழமொழி சொல்லுவான், பண்டியோடு சேர்ந்த கன்றும் என்று சொல்றான், பூவோடு சேர்ந்த நாரும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு என்று நிற்க முடியாதபடி, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியாதபடி, அல்லது அதை விளங்கிக் கொள்ள முடியாதபடி, அதை கிரகித்துக் கொள்ள முடியாதபடி, ஏன் நமக்கு பிரச்சனை என்றால், நாம் ஒட்டி கொண்டிருக்கிற இடம் தவறான இடம். நம்முடைய நேரத்தை நாம் எங்கே அதிகமாய் செலவிடுகிறோம் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு இதை சொல்லுவதற்கு ஆரம்பிக்கும் போது அவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, 2வது வசனம் 15, யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, ஆமா, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இது ஒரே செயல்தான், ஆனால் 2 விதமான நபர்களுக்கு 2 விதமாக அது கிரியை செய்கிறது. பாருங்க, இங்க சொல்றார் பாருங்க, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதாவது அறிவால் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆனா ஒன்று சொல்லுகிறது அதை அறுத்து போடுகிறதாக, இன்னொன்று சுத்தம் பண்ணுகிறார். நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு வகுப்பிலே மாணவர்கள், நான் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன், அது இதோட கரெக்டா மேட்ச் ஆகுமான்னு தெரியல. 2 மாணவர்கள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். இவர்கள் கொஞ்ச நாள் போகுது, ஒருவர் படிக்கவில்லை, ஒருவர் நல்ல உயர்ந்த இடத்துல வந்திருக்கார். எப்படி? ஒருவர் நல்ல உயர்ந்த பதவிக்கு நல்லா வந்திருக்கிறாரு, ஒருவர் இன்னும் ஆடு மாடுதான் மேய்ச்சி திரிகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துக்குவோம். 2 பேரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படி, ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஆடு மேய்க்கிறவர் சொல்லுவாரு, வாத்தியாரு அடி வெளுத்துட்டாரு நம்மளை அன்னைக்கு, அதுல இருந்து நான் என்ன செய்யறது இல்லை, பள்ளிக்கூடம் போறதே இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னொருத்தன் சொல்றான், எங்க வாத்தியார் அன்னைக்கு அட்டி வாங்குன்னு வாங்கினாரு, அன்னையில இருந்து நான் புத்தகம் தொடங்கின ஆள் தான். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், படிப்புல ஒரு நாளும் மிஸ்டேக் பண்றதே இல்லை, நல்லா ஃபுல்லா தரவா படிச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு எப்படி இருக்கேன் பாருங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான், ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கு? இப்ப இங்க யார் காரணம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் செய்ய விரும்புகிறார். நாம் என்ன செய்யறதில்ல, அநேக நேரங்களிலே நாம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. சுத்தம் செய்ய தொடங்கும் போதே நாம் என்ன செய்கிறோம், ஓடிக்கிறோம். இந்த ஆண்டவர் வேண்டாம் அப்பா, ஐயோ இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதுல நிலைநிற்க முடியும்? முடியவே முடியாது. ஓடிடுறோம். ஒருத்தன் என்ன செய்யறான், சரியான இடத்துலதான் வந்து நாம சேர்ந்திருக்கிறோம். நாம் ஜீவனை பெறுவதற்கு, நாம் வாழுவதற்கு, இதை தவிர வேறு இடம் நமக்கு இல்லவே இல்லை. ஆகையினால தான் அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த செடியோடு கூட அவன் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆனா இன்றைக்கு அநேகர் இதுல இருந்து வெளியே வந்து எங்க போய் ஒட்டிக்கிறாங்க, உலகத்தோடு. நாம் அதிக நேரம் எங்கே செலவழிக்கிறோமோ, யாரோடு நம்முடைய கூட்டாய்மை இருக்கிறதோ, யாரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதோ, அவர்களைப் போலத்தான் என்னுடைய காரியங்களும் மாறிவிடுகிறது. நான் இதை குறித்து ஒரு கடந்த நாட்களிலே சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு இதை சொல்லுவார் பாருங்க. ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் இயேசுவே நீ நல்லவர் அப்படின்னு சொல்லுவாராம். இயேசுவே நீ நல்லவர் அப்படின்னு சொல்லுவாராம். கூட இருந்த நபர், அவர் இயேசுவை அறியாதவர், அவருக்கு ரொம்ப கடுப்பு, கோபம். எப்ப பார்த்தாலும் இயேசுவே நீ நல்லவர். ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாராமா, பலார்னு கன்னத்துல அறைய விட்டுட்டு சும்மா இயேசுவே நீ ரொம்ப நல்லவர், என்னடா என்ன நல்லவர் அப்படின்னு கேட்டாராமா. பாரு, நானும் நீயும் ஒன்னாதான் படிக்கிறோம், உன்னை விட நான் நல்ல மார்க் வாங்குறேன். அடுத்து அவர் கேட்கிறாராமா, பாரு நானும் நீயும் ஒன்னாதான் கல்யாணம் பண்ணோம், உனக்கும் நல்ல மனைவி அமைஞ்சாங்க, எனக்கும் நல்ல மனைவி அமைஞ்சாங்க. பாரு, உனக்கும் குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் குழந்தை பிறந்துச்சு, உனக்கும் நல்ல அழகான அறிவுள்ள குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் அறிவுள்ள குழந்தை பிறந்துச்சு. நான் விக்கிரகங்களை வணங்குறவன், நீ இயேசு ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவன் சொல்ற, எங்கடா நல்லவரு, எனக்கு எங்க கடவுளும் தான் நல்லவரு அப்படின்னு சொன்னாராமா. உடனே அவர் திருப்பி கேட்டாராமா, இயேசு ரொம்ப நல்லவர், நான் அவரோடு கூட இருப்பதனால அவரை போல மாறி இருக்கிறேன், நீ யாரு கூட இருக்கிற, யாரை போல மாறுவதற்கு நீ வாஞ்சிக்கிற, ஒரு கடவுளை சொல்லு பார்க்கலாம், முருகரா, பிள்ளையாரா, ஐயப்பரா, யாரு கூட சேர்ந்து நீ அவரை போல என்னை மாற்றும் என்று சொல்ல போகிற?
யாராவது சொல்ல முடியுமா? இந்த கடவுள் பேரை சொல்லி உண்மை போல உங்களை போல என்னை மாற்றிடுங்க, ஒரு கடவுள் பேர். இயேசுவை மாத்திரம், இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசுவோடு கூட இருக்கிறவன் மாத்திரம்தான் அவரை போல் மாற முடியும். நாம் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய கூட்டாய்மை எங்க ஏரோட இருக்குது? நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம். அதிக நேரம் யாரிடத்திலே செலவு செய்கிறோம்? தேவனை அறியாத மக்களிடத்திலே அதிக நேரத்தை செலவு செய்து, அதிகமா பேசி, அதிகமா உலக காரியங்களை பேசி, உலகத்தோடு உலக விஷயங்களிலே எப்போதும் என்னதான் பேசுவான் நினைச்சு பாருங்க. உலக மனுஷன் நீங்க போய் சேருங்க, என்ன பேசுவான்? எப்படி சம்பாதிக்கலாம், எப்படா சீக்கிரமா சம்பாதிக்கலாம், இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணா, இந்த செல்லுல இத பண்ணா, அந்த பிசினஸ் பண்ணா, இந்த பிசினஸ் பண்ணா. ஒரு சிலர் நல்ல நண்பர்கள் இப்படி பேசுவான், வேற நண்பர்கள் என்ன சொல்லுவான்? வாடா போலாம், வா அங்க போலாம், வா இங்க போலாம். நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள் என்னமா மாறி போயுது? அநேக நேரங்களில் பாருங்க, நாம் யாரோடு நாம் நெருக்கமா இருக்கோமோ அவங்கள போல பேச ஆரம்பிப்போம் பாருங்க. அவர்களை போல நம்முடைய சின்ன சின்ன செயல்கள் இருக்கும் பாருங்க. நாம் அந்த உலகத்தோடு கூட நாம் ஒட்டி கொள்ளும் போது உலகத்தின் அந்த யாரோடு ஒட்டி இருக்கிறோமோ அந்த சாரம் நமக்குள்ள என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. இயேசுவோடு கூட நாம் ஒட்டி இருந்தால் அவரிடத்திலே உள்ள சாரம் நமக்குள்ளே வரும். நாம் அவரிடத்தில் இருக்கிறபடியினால் நாம் கனி கொடுக்க முடியும். நாம் அவரோடு இணைக்கப்படாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தோம்னா திசை மாறி போய்விடும் பாருங்க. அங்கே இதை சொல்லும் பொழுதுதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகும். இப்போ பாருங்க, கிறிஸ்துவோடு கூட இருப்பது நமக்கு எப்படி இருக்கு? இதை பவுல் எப்படி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்றைக்கு யுத்தத்துக்கு ஒரு நாட்டோட யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வெற்றி பெற்று விட்டு திரும்பி வருவாங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் பேர் யுத்த வீரர்களை என்ன செய்வாங்க? போய் அந்த நாட்டோட யுத்தம் பண்ணி யுத்த வீரர்களை பிடிச்சிட்டு வருவாங்க தானே. இப்பயும் நம்ம ராணுவத்துல நடக்குது இல்ல, பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தார்கள், அல்லது உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவிடம் சரணடைந்தார்கள், இப்படி எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இது மாதிரி அன்றைக்கு வீரர்கள் பிடிச்சிட்டு வருவாங்களாமா, ஜெயம் வெற்றி பெற்று விட்டு வரும்போது என்ன செய்வாங்களாமா, அந்த நாட்டில் வரும்போது நல்ல இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து வாசனை திரவியங்கள் எல்லாம் அவர்கள் வர்ற வழியில, இப்ப நம்ம பிரதமர் வரும்போது பூ தரையில போடுறோம் இல்லையா, அது மாதிரி இவர்கள் வெற்றி பெற்று வரும்போது இவர்களுக்கு வரவேற்பு என்ன அளிக்கப்படும்? வாசனை திரவியங்களும் அது இதெல்லாம் போய் பயங்கரமா என்ன செய்வாங்களாமா. அப்படி திரும்பி வரும்போது 2 வீரர்கள், எதிரி நாட்டு வீரனும் கூட வரான், இந்த வெற்றி பெற்று வருகிற வீரனும் வரான். இந்த மனத்தை கேட்கும் போது இந்த வீரனுக்கு சந்தோஷம், நமக்கு என்ன கிடைக்க போகுது? வரவேற்பு கிடைக்க போகுது. அந்த வீரனுக்கு கொண்டு போய் நம்மளைய கொல்ல போறாங்க. ஒரே வாசனை தான், ஆனால் ஒருவனுக்கு மரண பீதியை உண்டாக்குது, ஒருவனுக்கு என்னத்தை உண்டாக்குது? பலத்தை கொடுக்குது. கிறிஸ்துவும் அது போலதான். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது. அவரோடு கூட நீங்கள் இணையும் பொழுது உங்களுக்கு பலன். அவரை விட்டு விலக நினைக்கும் போது அதுதான் உங்களுக்கு கண்ணியே. பாருங்க, அங்கே இன்னொரு அழகான உவமையை சொல்வார். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டவங்க, மணவாளனுக்காக வெயிட்டிங். 5 பேரு புத்தி உள்ளவங்க என்ன ஒண்ணு கொண்டு எடுத்துட்டு போனாங்க? விளக்கு, அதுல எண்ணெயை ஊற்றிட்டு போனாங்க. இது சிலருக்கு புரியாது. ஆகையினால் இஸ்ரவேல் தேசத்துல
திருமணங்கள் எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்று சொன்னால், நிச்சயம் பண்ணிடுவாங்க பெண்ணை. நிச்சயம் பண்ண உடனே பெண்ணை தனியாக ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. மணவாளன் எப்ப மாப்பிள்ளை எப்ப வராருன்னு தெரியாது. அவரு ராத்திரி வரலாம், எப்ப வேணாலும் வருவார். ஆனா மணவாட்டி என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். எப்ப வந்தாலும் அவங்களுக்கு நிச்சயம் பண்ணுன அந்த புருஷனோடு கூட புறப்பட்டு போவதற்கு ரெடியா இருக்கணும். அப்படிதான் 10 கன்னிகைகள் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு இடத்துல இருக்காங்க, 5 பேர் என்ன செஞ்சாங்களாமா, ஒருவேளை ராத்திரி வந்துட்டா என்ன பண்றது, அதுக்கு விளக்கு வேணும்ல, அதனால ரெடியா எடுத்துட்டு போயிருவோம்ட்டு விளக்கும் அதுக்கான எரிபொருளும் எடுத்துட்டு போனாங்க. 5 பேர் விளக்கு எடுத்துக்கிட்டாங்க, என்ன அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க. 5 பேர் இருந்தாங்க. நடுராத்திரி சத்தம் கேக்குது, மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். 5 பேர் அப்பதான் பரபரப்பாகிறாங்க. ஆகா, நேரங்கெட்ட நேரத்துல வந்துட்டாரையா, என்ன இல்லையே. அவங்கள்ட்ட ஓடி போய் என்ன கேட்கிறாங்க பாருங்க. 5 பேருக்கு மனமகிழ்ச்சி. 5 பேருக்கு என்ன ஆகுது, ஒரே திண்டாட்டம். செயல் ஒன்றுதான், அறிவிப்பு ஒன்றுதான், மணவாளன் வருகிறார். இது பாருங்க, நம்முடைய ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது இந்த கணக்கு பீரியடு வந்துருச்சுன்னு வைங்க, கணக்கு வகுப்பு வந்துருச்சுன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ஹோம்ஒர்க் செய்யாம இருப்பாங்க பாருங்க. நிறைய பேர் இந்த சிலர் சில பிள்ளைங்க ஆளா, நானெல்லாம் சின்ன கிளாஸுகள் எல்லாம் இருக்கும்போது ஆளா சம் கொண்டு காமிச்சு வாத்தியார் என்ன குட்டுன்னு சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. குட் பாய், பத்தியா பத்தியா ஹென்ரிய பத்தியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம். அதுக்காக ஆளா கணக்கை செஞ்சுட்டு போறது பாருங்க. இந்த வீட்டுக்கு பாடம் கொடுத்துருப்பாங்க, கணக்கு செய்யாம சிலர் இருப்பாங்க, சிலர் செஞ்சவரும். கணக்கு வாத்தியார் வர்றாருன்னு சொன்னோடனே 10 பேருக்கு என்ன செய்யும், வயத்த கலக்கும். 10 பேருக்கு பெருமையா இருக்கு, நான் செஞ்சிருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். வாத்தியார்ட்ட காமிச்சு என்ன வாங்க போறேன், குட் பாய் அப்படின்னு பேர் வாங்க போறேன். பாருங்க, இது போலதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு என்னவாமா, அது இயேசு வருகிறார் அல்லது இயேசுவோடு வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னிலே நிலைச்சிருங்க, உங்களை நான் சுத்தம் பண்றேன். விட்டு கொடுக்கிறோமா? அவரோடு நிலைத்து இருந்து அவர் சுத்தம் பண்ணுவதற்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா? பாருங்க, ஒரு 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 சில உதாரணங்கள், ஒரு நபரை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ ஒரு ஞான திருச்சிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் போதும். பாருங்க, இதனால ஆண்டோடைய கோபம் உண்மையில் வர இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு தேவன் அந்த யோசபாத் ராஜாவோடு சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாரோட சிநேகம் வச்சிருக்கிறோம்? இங்க யோசபாத் யாரோட சிநேகம் வச்சிருக்காரு? தேவனை பகைக்கிற மனிதர்களோடு. உன்னுடைய சிநேகம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே கனி கொடுக்க முடியாததற்கும் தவறி போகிறதுக்குமான காரணம் என்ன? நம்முடைய நட்பு யாரோடு இருக்கிறது என்றால், தேவனை அறியாத, தேவனை நேசிக்காத துன்மார்க்கரோடு தான் என்னுடைய நட்பு இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பயங்கரமான கபடி விளையாட்டுக்காரர்னு வச்சுக்கோமே, அல்லது நான் கபடி கத்துக்கணும்னு இப்ப விரும்பிட்டேன். இப்ப நான் யாரு கூட அதிகமா நான் நேரத்தை செலவு செய்யணும்? தமிழ் ஒரு கபடி விளையாட்டு எனக்கு பிரியம் வந்துருச்சு. இப்ப நான் யாரு கூட அதிக நேரம் நான் இருக்கணும்?
எனக்கு கபடி விளையாடணும்னு ஆசை வந்துடுச்சு. இப்ப நான் யாரு கூட இருக்கணும்? சொல்லு, உன் வாயாலே சொல்லணும். யாரு கூட? கபடி விளையாடுற அந்த விளையாட்டு வீரர்களோட இருக்கணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியாத பழக முடியும். நான் சீட்டாடுறவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு கபடி விளையாட முடியுமா? நான் ஆடல, சீட்டு என்ன செய்யல, விளையாடல. சீட்டு விளையாடுறவங்களோட போய் உட்கார்ந்து இருக்கேன். மனசுல என்ன ஆசை இருக்கு? கபடி மேல ஒரு பெரிய பிரியம் இருக்கு. கபடி எல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துச்சா, நான் சின்ன பையனா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா விளையாடுவேன் கபடி. சில பசங்களை கவனிச்சு பார்ப்போம் பாருங்க. என் கூட ஒரு பையன் இருந்தான், அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் பாருங்க. இந்த முன்னாடி போறவன் கபடி கபடி கபடின்னு போவான் பாருங்க, இப்படி கரெக்டா அந்த 2 ஆம்பளை டக்குன்னு பிடிச்சி இப்படி தூக்கி போடுறோம் பாருங்க. அது மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சிலர் அப்படி போக மாட்டாங்க. சிலர் கால் இப்படி இப்படி பண்ணுவானுங்க, பார்த்துருப்பீங்கல்ல. அது காலை கரெக்டா அந்த இடத்துல பிடிச்சிருவானுங்க. ஒரு பையன் கரெக்டா அந்த இடத்த பிடிச்சா அந்த நரம்பு அமுத்தினோன்னு ரொம்ப எல்லாம் விளையாட முடியாது. அதுக்குள்ள எல்லாம் குவிஞ்சிருவாங்க பாருங்க. கபடி விளையாட்டுல ரொம்ப ஆசை. போய் உக்காந்து இருக்கிறது எங்க? சீட்டு விளையாடுற இடத்துல. கபடி வருமா? இயேசுவிற்காக வாழணும்னு ஆசை. உக்காந்து இருக்கிறது எங்க? டீக்கடையில. உக்காந்து இருக்கிறது எங்க? குடிகாரம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல. உட்கார்ந்து இருக்கிறது எங்க? பண ஆசை பிடிச்சவன், பொருளாசை பிடிச்சவன், ஏமாத்துறவன், முடிச்சவிக்கி மொல்லாவிக்கி அவன் கூட. இயேசுக்காக வாழ முடியுமா? நீங்கள் அவரோடு இசைஞ்சிருக்கணும். இசைவு எங்க இருக்கு? ஐக்கியம் எங்க இருக்கு? அங்க. ஆனா சிந்தை இங்க. நடக்குமா இது? நீங்கள் தேவனோடு வாழ விரும்பினால் வேதமும் கையுமா இருக்கணும். தேவ பிள்ளைகளோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது தேவனுக்கு பயப்படுகிற, வேத வசனத்தை சொல்லுகிற அவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். டைம் கிடைச்சா என்ன செய்யணும்? பிரதர், அண்ணே, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீ, உங்களுக்கு நேரம் இருக்கா? கொஞ்சம் வசனத்தை சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம்? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரத்துல வேலையை முடிச்சு வந்துட்டேன், கொஞ்சம் ஜெபிப்போம். எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, வீட்டுல பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் ஜெபிங்கலாம். கொஞ்சம் வசனத்தை சொல்லுங்க. எனக்கு ஏன் எனக்கு இப்படி இருக்கு? எங்க நீங்க இருக்கணும்? நீங்க இந்த சிந்தை இல்லாம, தேவ பிள்ளைகளோட எந்த ஐக்கியமும் இல்லாம இருக்கிறதெல்லாம் அங்க என்னத்தை சொல்லி தருவாங்க உங்களுக்கு? கடந்த நாட்கள்ல பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்க போறாங்க? குறிகாரனை தேடி போறாங்க. ஏன்? அவங்க இருந்தது குறிகாரன் சொல்றவங்க கூட, அந்த நம்பிக்கை உள்ளவங்க கூட, குறி சொல்றவன் உள்ள நம்பிக்கை உள்ளவங்க கூட. அவன் சொல்றான், ஏய் உனக்கு பிரச்சனையா? அங்க ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு சொல்லிடுவாரு. நீ வாங்கிட்டு போ எலுமிச்சம்பழத்தை. அவர் கையில கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாரு? உன் பேரு, உன் உடந்த இடம், வளர்ந்த இடம் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏற்கனவே அவர் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாரு, ஏற கொண்டாகலாம். அது உங்களுக்கு தெரியாது. அவர் போனோன்னு என்ன சொல்லுவாரு? அப்படியே கண்ணை பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொல்லுவார், பொதுவான ஒரு விஷயம். உடனே நம்ம இப்படி தலையாட்டும். அவருக்கு சந்தோஷமா, பாட்டி நம்ம கையில சிக்கிருச்சு, ஓகே, அடுத்த ரீல் அவுத்து விடுவோம். நீங்க என்ன சம்பாதிச்சாலும் உங்க கையில பணமே நிக்காதுங்க. ஆமால, ஆமா, எல்லாருக்கும் உள்ளதுதான் இது. சரியா காசை பயன்படுத்தலைன்னா, சரியா நீங்க பணத்தை கையாளவில்லை என்றால் உங்க கையில நிக்காது. அது என்ன செஞ்சிடும்? போயிரும். இது எல்லாருக்கும் தெரியும். அவன் போகணும்னு சொல்லுவான், உங்க கை கொஞ்சம் ஓட்ட கையா இருக்கு, என்ன சம்பாதிச்சா? இவர் ஒண்ணு ஆமாம் பாரு. அடுத்து சொல்லுவார், உங்களுக்கு ரொம்ப எதிரி இருக்காங்களே. ஆமா, ஆகா, இவர் தான் தீர்க்க தரிசி. மேல 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 சொல்லுங்க. அடுத்து வரிசையா அவரு, உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் சரியில்லை, நீங்க ஒரு 6 மாசம் நீங்க வெளியில தனியா இருக்கணும்.
இல்லை இந்த வீட்டுல இருந்து மாறி இருக்கணும். ஒரு 6 மாசம் கழிச்சு போங்க, அப்பயும் ஒரு 6 மாசம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு பாரு. மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு போங்க, அப்பயும் சொல்லுவாரு ஒரு 6 மாசம் உங்களுக்கு சரியில்லைன்னு பாரு. எப்ப போனாலும் அந்த 6 மாசம் நமக்கு கிட்ட காலமா தான் இருக்கும். நமக்கு அதை கேட்கும்போது ஆஹா ஆமல்ல. அடுத்து சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு, சாமி தான் உங்களை காப்பாத்துச்சும் பாரு. ஆமா, போன வாரத்துல கூட எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. உண்மைதானே? எல்லாருக்கும் பெரிய ஆபத்து வர இருக்குமே. வாகனத்துல போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க பெரிய ஆபத்து வர இருக்குமே. இதெல்லாம் கேட்டு ஆமா, எப்படி கரெக்டா இவர் சொல்றாரு. ஆமா, சரண்டரு. பாருங்க, நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கும்போது அதை நம்ம என்ன செய்யும், அப்படியே இழுத்துட்டு போவோம் பாருங்க. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னில நிலைச்சிருங்கப்பா, நீ என்னிலே நிலைத்திரு, அப்ப நீ நல்லா இருப்ப, நீ நல்ல கனி கொடுப்ப. இங்க ஒரு மனுஷன் இருந்தா, இவன் பாருங்க, அந்த அந்த 18ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. 18. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ஏவினான். பாருங்க, ஆகாப் என்பது யாரு, யோசபாத் என்பது யாரு? யோசபாத் தேவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அந்த அவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் வைத்தான். 3ஆம் வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யோசபாத் யூதாவுக்கு ராஜாவாக மாறி அவன் தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆனால் அவன் யாரோடு இப்ப சம்பந்தங்களா, ஆகாப்போடு நட்பு கொள்கிறான். இந்த ஆகாப்பை குறித்து பாருங்களேன், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். இந்த ஆகாப் எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 16:28 இருந்து படிங்க. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து பட்டான். அவன் குமாரனைய உம்ரியுடைய குமாரனாகிய ஆகாப் ராஜாவானான். 28ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ராஜாவாகி ராஜ்யபாரம் பண்ணினான். தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தான் போலும்.
பாருங்க, ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலத்துக்கு ஒரு கோயிலையும் கட்டி பலிபீடமும் கட்டினான். இவன் தான் ஆகாப். ஆகாப் என்பவன் துன்மார்க்கமாய் நடக்கிற, தேவனை ஆராதிக்காத, விக்கிரகங்களை வழிபடக்கூடிய, அவன் மகா பொல்லாப்பானது செய்யக்கூடிய ஒரு ராஜா ஆகாப். யோசபாத் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேர்ந்துட்டாருப்பா, கூட்டு எங்க வச்சிருக்காரு? அந்த ஆகாபோட தான் இவர் என்ன செய்யறாரு? கூட்டாய்மை. அவர் என்ன செய்யறாரு? இவர் போன உடனே அதுல 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? ஆகாப் இடத்துக்கு போனான். ஓ, ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் நிறைய ஆடு மாடுகளை அடிப்பித்து பாருங்க, பயங்கர விருந்து செய்யறாரு. போன உடனே நீங்க துன்மார்க்கிற இடத்துல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும். வாடா மாப்பிள்ள, அங்க போலாண்டா, இங்க போலாண்டா, அதை செய்யலாண்டா, வாடா டீ சாப்பிடலாம், வா வா நமக்கு பிரியாணி சாப்பிடலாம், வா நமக்கு அந்த ஹோட்டலுக்கு போலாம், எல்லாம் இருக்கும். ஏன்? வஞ்சிக்கிற ஆவி நம்ம இழுக்கும் பாருங்க. நிறைய அங்க போனா நமக்கு என்னமோ பயங்கர சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பாடுறா என்னமா சாப்பாடு போடுறாரு பாரு, கடை எல்லாம் வெட்டி பயங்கர விருந்து. எனக்கு மட்டுமா? என் கூட வர பரிவாரத்துக்கும் போடுறாரு பாரியான்னு யோசபாத்து இப்போ எங்க போய் ஐக்கியமாயிருக்காரு? துன்மார்க்கனோட ஒரு ஐக்கியமா இருக்காரு. இப்போ இவர் அதிக நேரம் அங்க போய் என்ன செய்யறாராமா? பேசிக்கிட்டு இருக்காரு. வேற நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் லைட்டா போடுறாரு, ஏய் நம்ம இப்படியே ஜாலியா இருக்கோம், பக்கத்துல அந்த ராஜா இருக்கானே அவன் கூட ஒரு சண்டை ஒண்ணு போட்டு வருவோமே, நம்ம தான் நல்ல பலசாலியாச்சு, நீனும் என் கூட இருக்கிற, நானும் உன் கூட இருக்கிறேன், போலாமே சண்டைக்கு. இவரு உடனே என்ன சொல்றாருன்னா, நீர் தான் நான், என் ஜனம்தான் ஒம்முண்டே ஜனம், வாரம் போலாம். சந்தோஷமா என்ன செஞ்சாங்க? கிளம்புனாங்க. அந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்களோடு தான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவனை தேட விரும்புகிறவர்கள், இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியமாயிருக்க விரும்புகிறவர்கள் அந்த ஐக்கியத்துக்குள்ளதான் இருக்கணுமே தவிர துன்மார்க்கனோடு, உலக மனுஷனோடு ஏங்க இருக்கக்கூடாது? ஏங்க இருந்தா என்ன? பாவம் வஞ்சனை உள்ளது. உங்களை மிக எளிதாக அதை வஞ்சிக்கும். உங்களை ஈஸியா உங்களை பாவத்துக்குள்ள கொண்டு போவான், ஈஸியா உங்களை கூட்டிட்டு போவான், ஈஸியா உங்களை ஆராதனைக்கு வர விட மாட்டான், ஈஸியா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பான், அன்னைக்கு உங்களை ஜெபிக்க விட மாட்டான், வேத வாசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. நீங்க தான் அங்க போய் உட்காந்துருக்கீங்களே, அங்கதான் போய் பல கதையை பேசி 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 நமக்கு மகிழ்ச்சியா இருக்க. அப்புறம் கதை பேசி பேசி பேச்சுக்கள் அதிகமானதுனால சாத்தான் மெதுவா எழுதிட்டு போறான். அங்க என்ன நடந்துச்சு என்று பார்த்தீர்கள் என்றால், 2 பேரும் போகும்போது தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. நம்ம இவர் ஆண்டவருடைய பிள்ளை ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவரு என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுறவர் இல்ல, அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்போம், நமக்கு பொண்ணு பார்க்க போறோம், நம்ம பிரதர்கிட்ட பாஸ்டர்ட்ட ஒரு பேச்சு கேட்போம், இப்படி பொண்ணு பார்க்க போறோம், அந்த பொண்ணு பரவாயில்லையான்னு கேட்போம். அவர் சொல்றாரு, நீ போயிட்டு திரும்ப வரமாட்டேன்னு சொல்றாரு. இவனுக்கு பெரிய கோபம் வந்துருது ஆகாப்புக்கு. அவன் என்ன சொல்றான்? பாத்தியா, நான் சொன்னேன்ல, இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்காதேன்னு சொன்னேன்ல, நமக்கு அங்க பொண்ணு பார்க்கலாம்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு? வேண்டாங்கிறாரு. அருமையான பொன்றா, நல்ல வசதியானதுன்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் நான். இப்படி நிறைய விஷயங்களா இருக்கலாமே. ஏதோ ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கலாம். உலக மனுஷன் என்ன சொல்லுவான்? அவன் எப்படி உங்களை ஐடியா கூப்பிட்டு போடுவான்? ஒரு வண்டி இருக்கு, போலாம், பார்க்கலாம், வாங்கலாம். அவனுடைய ஐடியா என்ன? இவனை வச்சு
50,000 60,000 பண்ணி 10,000 ஆட்டையை போடலாமான்னு ஐடியா பண்ணி தான் உங்களை கூட்டு போவான். இவர் என்ன நினைச்சு போவாரு, என் நண்பன் போவாரு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல சொல்லும் போது பொறுமையாரு, பார்க்கலாம், ஆண்டவர் தருவார், நம்ம நேரடியா பாட்டிட்ட பேசலாம், நேரடியா ஒரு புது வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. அது கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். எப்ப நம்ம வாகனம் வாங்குறது, எப்ப காசு சேர்க்கறது என்கிறது, எப்ப நாம இனி என்னைக்கு நமக்கு இனி கல்யாணம் இப்படின்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு சம்பவங்கள் பாருங்க. என்ன ஆச்சு, 2 பேரும் இப்படி இதுனா சொன்னதால ஒருத்தர் அவர் சொல்றாரு, நீ ராஜா வேஷம் போடு, நான் சாதாரண ஆளா உள்ள வரேன். ஐடியா போட்டாங்க. ஆகாப் என்ன சொல்றாரு, நான் ராஜா மாதிரி வரமாட்டேன், சாதாரண ஆளா வரேன், நீ ராஜா மாதிரி வா. சரின்ட்டு இவர் என்ன செய்யறாரு, ராஜா வேஷம் போட்டு போறாரு. அந்த எதிரி அவங்க ஒரு ஐடியா போட்டிருந்தாங்க, யுத்த வீரர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க என்ன செய்யணும், ராஜாவோட மட்டும் யுத்தம் பண்ணுங்க, போர் சேவரை எல்லாம் விட்டுருங்க, ராஜா எங்க இருக்கிறான்னு பார்த்தா அவனை போய் அடிங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த சேவர்கள் எல்லாம் யோசபாத்தை வந்து ஐயோ 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 நான் இல்லைட்டான். ஓஹோ அப்படின்னு அவங்க இருக்கும்போது எதேச்சியா ஒருத்தன் அம்பை விட ஆகாப்புடைய அந்த கவசம் போட்டிருப்பாங்கல்ல அது வழியா போய் உள்ள பாஞ்சிருச்சு பாருங்க. அவன் சொன்னானா, ஏய் என்னை கொஞ்சம் என்ன செய், இராணுவத்துக்கு கப்பால கொண்டு போய், எனக்கு காயம் பட்டது. பாருங்க, நான் அந்த வேத பகுதியை வாசித்தேன், ரொம்ப கொடுமைங்க. சாயங்காலம் வரைக்கும் யாருமே அவனை பார்க்கறதுக்கு இல்லைங்க. அந்த அம்பை உருவுறதுக்கோ அதை காயத்தை கட்டுறதுக்கோ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் பாருங்க. அவன் சாயங்காலம் வரைக்கும் அந்த அம்போடையே இருந்து அங்கேயே செத்து போனான். அவனுடைய ரத்தம் அங்கே வடிந்தது, நாய்கள் வந்து நக்கினது என்று சொல்லப்படுகிறது. பாகால் எப்படி இவன் யோசபாத் எப்படி அடிச்சு பிடிச்சி உயிர் தப்பனா போதும்னு அப்பாடான்னு வீட்டுல வந்து உட்காரும் போதுதான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ யாரோட கூட்டாய்மை வச்சிருக்கிற, இன்றைக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, நாம் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சில நேரங்கள்ல நம்மளை வெற்றது போல இருக்கும். இல்ல சகோதரனே சகோதரியே, தேவன் நீ அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் உன்னை சுத்தம் செய்கிறார். நாம் ஒரு செடியை அதை சுத்தியிலும் கொத்தி எரு போடுறது இல்லையா, அது மேல இருக்கிற இலை தலைகள் தேவையில்லாத கிளைகள் எல்லாம் நாம் நறுக்கி விடுவது இல்லையா, அதுபோல தேவன் நம்மிடத்தில் தேவையில்லாத அசுத்தங்களை வெட்டி விட பார்க்கிறாரு. அது வெட்டுறது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போகாம எப்படி சர்ச்சைக்கு போறது, அது கொஞ்சம் எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த பூமியில ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அற்புதமான வாழ்க்கையை முன்னாடி வச்சிருக்கிறாரு. அனுபவிக்க நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்வை நீங்கள் ருசி பார்க்க ஆயத்தமா? நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து வாழுங்கள். அவரோடு கூட ஒரு கொடியை போல கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பிணைந்து வாழ்ந்தால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே அங்கே லூக்காவில் சொல்றாரு பாருங்க, 21ஆம் அதிகாரம், லூக்கா 21 9ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 21:9 படிங்களா கொஞ்சம். யுத்தத்தையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், வேண்டியதே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம். கடைசி வசனம் 17வது வசனம் ரொம்ப ஜாக்கிரதையாக. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படலாம். உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் அல்லேலூயா போடுறவன், இவன் சர்ச்சுக்கு போறவன், அவனை கூப்பிடாதப்பா, அவனை போக சொல்லு, அவன் வந்தா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லலாம். எல்லாராலும் நீங்க பகைக்கப்படலாம். பாருங்க, கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். ஆனா 28ஆம் வசனத்தை படிச்சு பாருங்களா, அங்க என்ன சொல்லுது பாருங்க. 28ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து போதும். பாருங்க, என்ன செய்யணுமாமா? எல்லாராலும் பகைக்கப்படும் பொழுது, எல்லாராலும் நாம் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்க? நிமிர்ந்து பார்த்து தலைகளை என்ன செய்யுங்க? ஏன்? மீட்பு சமீபமாய் வந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் ராஜாக்களாக அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்க போறோம். இப்ப நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமையான கஷ்டம்தான். அது ஒரு நாள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு ஒரு டிவியை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு. ஒரு டீயை வச்சு ஒரு ஸ்நாக்ஸை வச்சு அப்படியே நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு ஆஹாஹான்னு கைத்தற நல்லா தான் இருக்கு. அல்லது ஒரு நண்பர்களோட போய் சுற்றி ஜாலியா நல்லா தான் இருக்கு. ஆனா அது என்னை எங்கே கொண்டு போகிறது தெரியுமா? என்னை நரகத்துக்கு எரிகிற அக்னிக்கு கொண்டு போகிறது. ஆனா அந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தால், அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டால், நாம் அவருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய முடியும். அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆளுகையும் செய்ய முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரோடு கூட, அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் கொடிகளாக நாம் படருவோம், கனி கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடலாம்.